Hi guys, I'm Prasad. After long days, கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் நம்ம சேனலில் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுறோம். காலேஜ் ஒர்க்ஸ்லாம் கொஞ்சம் நிறையா இருந்துச்சுங்க, அதனால தான் நம்மளால் கான்ஸ்டண்ட்டாக வீடியோ அப்லோட் பண்ண முடியல. இதுக்கப்புறம் நம்ம தொடர்ச்சியாக நம்ம வீடியோ அப்லோட் பண்ண ட்ரை பண்ணலாம், ஓகேவா? இப்போ நம்ம ஒரு சூப்பரான ஒரு ட்ராவல் vlog ப்ளஸ் ஒரு டெம்பிள் எக்ஸ்ப்ளோரிங் தான் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். அதுக்காக நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் ஜங்ஷன் வந்திருக்கோம். இங்கேருந்து நம்ம இப்போ திருப்பதி போக போகிறோம். இது முழுக்க ஒரு ஃபேமிலி ட்ரிப்பாக இருக்க போகுதுங்க. நம்ம வந்து எங்கள் அக்கா ஃபேமிலி, அப்பா அம்மா இவங்களோட தான் நம்ம இந்த ட்ரிப்பு நம்ம கவர் பண்ண போகிறோம். இன்றைக்கி கரெக்டாக டேட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா June 2. டைம் வந்து கரெக்டாக மார்னிங் 7:50 ஆகுது. இங்கேருந்து நம்ம திருப்பதிக்கு எந்த ட்ரெயினில் போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22616 கோயம்புத்தூர் திருப்பதி இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ். அந்த ட்ரெயினில் தான் நம்ம சேலம் ஜங்ஷன்லேருந்து திருப்பதி வரைக்கும் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். நான் கோயம்புத்தூர்லேருந்து ட்ரை பண்ணலாம்னு தான் நினச்சேன். பட் ஆனால் ஃபேமிலியாக வரதுனால சேலம்லேருந்தே நம்ம ஏறிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் சேலம்லேருந்து புக் பண்ணிட்டோம். நம்ம கிளம்புற திருப்பதி இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸோட டைமிங்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கோயம்புத்தூர் ஜங்ஷனில் கரெக்டாக மார்னிங் 6:10 டிபார்ச்சர் ஆகி சேலம் ஜங்ஷனுக்கு வந்து 8:30 இங்கே ரீச் ஆகும். அதுக்கப்புறம் திருப்பதிக்கு வந்து மதியம் 1:10 ரீச் ஆகிற மாதிரி ஷெடியூல் தந்திருக்காங்க. இன்னும் நம்மளோட ஃபேமிலி எதுவும் இங்கே வரல, அவங்க இப்போ தான் வந்துக்கிட்டு இருக்காங்க அங்கே வீட்டில் இருந்து. நான் வந்து கொஞ்சம் வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமாகவே நான் வந்துட்டேன். ட்ரெயின் ஏறிட்டு போக இந்த ட்ரெயினை பற்றினா மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம பொறுமையாக பார்க்கலாம். இதுக்கப்புறம் வர தொடர்ச்சியான வீடியோஸில் எல்லாமே இந்த திருப்பதி திருமலா கோவிலோட ஃபுல் எக்ஸ்ப்ளோரிங் வீடியோவும் நீங்கள் டீட்டெயிலாக பார்ப்பீங்க. அதனால் சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு, நம்ம ட்ராவலிங் இன்ஃபோர்ஸ் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்க அந்த ஆப்ஷனையும் கொடுத்துருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சேலம் ஜங்ஷனில் பார்த்தீங்கன்னா அவுட்டரில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கெல்லாம் போய்கிட்டு இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா ஆர்ச்சும் கூட ஒன்று டிசைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாளில் அதுவும் கம்ப்ளீட் ஆகிடும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பார்க்கிங் சைடு வந்து இப்போ தான் எல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு போய்கிட்டு இருக்கு. சரி வாங்க நம்ம அப்படியே ஜங்ஷனுக்குள்ளே போயிட்டு நம்ம ட்ரெயின் வந்து எந்த பிளாட்ஃபார்மில் நிற்குது அப்படிங்கிற போர்டை போய் இப்போ நம்ம பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நம்ம ட்ரெயின் 22616 திருப்பதி அதிவிரைவு வந்து பிளாட்ஃபார்ம் நம்பர் 5க்கு வரும் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதோ நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்துட்டாங்க. எல்லோரும் ஒரு ஹாய் காமிங்க. ஓகே, நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ணுறதே பார்த்தீங்க அப்படின்னா D2ல் தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். இதோ நம்மளோட ட்ரெயின் 22616 திருப்பதி இன்டர்சிட்டி கரெக்டாக 8:40 பிளாட்ஃபார்ம் நம்பர் 5க்கு வந்திருக்கு. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா வேப் 4 தான் நம்மளை புல் பண்ணிட்டு போகுது. ஈரோடு லோக்கோ செட்டோட வேப் 4 தான் நம்மளை புல் பண்ணிட்டு போகுது.
ஃபேர் டீட்டெயில்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கோயம்புத்தூர்லேருந்து திருப்பதிக்கு செகண்ட் சிட்டிங்கில் 185 ருபீஸும், அதே ஏசி சேர் காரில் 665 ருபீஸும் வருது. அதே நம்ம ட்ராவல் பண்ண சேலம் டு திருப்பதிக்கு வந்து இந்த ட்ரெயினில் செகண்ட் சிட்டிங்க்கு 140 ருபீஸும், அதே ஏசி சேர் காருக்கு 500 ருபீஸும் வருது. இது கூட அடிஷ்னலாக கன்வீனியன்ஸ் ஃபீஸ் ஒரு 10 to 15 ருபீஸ் வரும். இந்த கோயம்புத்தூர் திருப்பதி இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் வந்து டோட்டலாக 7 இன்டர்மீடியட் ஸ்டேஷன்ஸை கவர் பண்ணிட்டு போகுது. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கோயம்புத்தூர் ஜங்ஷனுக்கு அப்புறம் திருப்பூர், ஈரோடு, சேலம், ஜோலார்பேட்டை, காட்பாடி, சித்தூர், பக்கலா, ஃபைனலாக திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் ரீச் பண்ணுது. காய்ஸ், இப்போ இந்த ட்ரெயினோட ரேக் ஷேரிங் டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ட்ரெயின் கோயம்புத்தூர் திருப்பதி இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸாக ரன் ஆகும். அப்புறம் திருப்பதி எஸ்எம்பிடி பெங்களூரு இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸாக ரன் ஆகும். இதுதான் இந்த ட்ரெயினோட ரேக் ஷேரிங்.
இந்த ட்ரெயின் கோயம்புத்தூர்லேருந்து திருப்பதிக்கு சண்டே, டியூஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே மட்டும் ஆப்ரேட் ஆகும். இதே ஆப்போசிட்டில் திருப்பதியிலேருந்து கோயம்புத்தூருக்கு பார்த்தோம் அப்படின்னா மண்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, சாட்டர்டே மட்டும் இந்த ட்ரெயின் ஆப்ரேட் ஆகும். காய்ஸ், கரெக்டாக ஆன் டைமுக்கு நம்ம திருப்பதி ஜங்ஷன் ரீச் பண்ணிட்டோம். இந்த ட்ரெயினில் வந்து என்னால் ஃபுல்லாக vlog எடுக்க முடியல. அதாவது ஒவ்வொரு ஜங்ஷன்லையும் இறங்கி ஏதாச்சும் ஒரு டீட்டெயிலிங் சொல்கிறது அந்த மாதிரி நான் எதுவும் பண்ணல. ஃபுல்லாக ஃபேமிலியில் வரதுனால என்னால் எதுவும் வெளியில் போய் எடுக்க முடியல. இப்போ நம்ம கரெக்டாக எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பதி ஜங்ஷனில் அப்படி கீழே வந்தோம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா விஷ்ணு நிவாசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்குங்க. இந்த விஷ்ணு நிவாசம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வர பக்தர்கள் வந்து ஸ்டே பண்ணுறதுக்கான ஒரு பிளேஸ்ன்னே சொல்லலாம். இங்கே வந்து ரூம்ஸ் இருக்குது, அப்புறம் வந்து லாக்கர் ஃபெசிலிட்டி எல்லாம் இங்கே நிறையா இருக்குது. நீங்கள் வேணும் அப்படின்னா இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் நீங்கள் லாக்கர் ஃபெசிலிட்டி எல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் க்யூவில் நின்று லாக்கர் கீஸ் எல்லாம் நீங்கள் ஆதார் கார்டு யூஸ் பண்ணி நீங்கள் வாங்குற மாதிரி தான் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் லைனில் நின்று வாங்குறது அப்படின்னா ஓகே. அப்படி இல்லை அப்படின்னா நான் ஒரு சில இடங்கள்லாம் சொல்கிறேன். பட் ஆனால் அது பே பண்ணி தான் நம்ம அங்கே லாக்கரில் நம்ம வைக்கிற மாதிரி இருக்கும் நம்ம லக்கேஜஸ் எல்லாம். அது எந்த மாதிரி இடத்துல நாங்கள் இப்போ வைக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ச்சியாக நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது தாங்க, இந்த பில்டிங் தாங்க விஷ்ணு நிவாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, கரெக்டாக ஜங்ஷன்லேருந்து வெளில வந்தோம் அப்படின்னாலே ஒரு பெரிய பில்டிங்காக இருக்கும். இங்கே வந்து நீங்கள் லக்கேஜஸ் நீங்கள் ஸ்டே பண்ணுறது அப்படின்னா தாராளமாக பண்ணிக்கலாம். பட் ஆனால் க்ரௌடு ஓவராக தான் இருக்கும். அதை நீங்கள் பார்த்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்டே பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். பட் ஆனால் நாங்கள் இப்போ இந்த விஷ்ணு நிவாசத்தில் ஸ்டே பண்ணுறதா இல்லை. நம்ம இப்போதைக்கு வெளியில் எங்கேயாச்சும் லாக்கர் ஃபெசிலிட்டி இருக்கான்னு பார்த்துட்டு அங்கே நம்ம போய் லக்கேஜஸ் எல்லாம் வச்சுட்டு நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட அப்டேட் பண்ணுறேன். இங்கே ஸ்டே பண்ணுற ஃபெசிலிட்டி இல்லாமல் இந்த விஷ்ணு நிவாசத்தில் சர்வ தர்சனுக்கான டோக்கன் ஃபெசிலிட்டியும் இங்கே தான் அவைலபிளில் இருக்கும். இங்கே அப்புறம் இன்னும் ஒரு சில இடத்துலலாம் அவைலபிளில் இருக்கும். அது எந்தெந்த இடம் அப்படிங்கிறத நான் இங்கே உங்களுக்கு டெக்ஸ்ட்டில் போடுறேன், பார்த்துக்கோங்க. இங்கே வந்து நைட் அந்த மிட் நைட் 1 o'clock 2 o'clock அந்த மாதிரி டைமில் இங்கே சர்வ தர்சனுக்கான டோக்கன் தருவாங்க. அதுதான் பார்த்திங்கன்னா நம்ம திருப்பதி ஜங்ஷனோட என்ட்ரன்ஸ். அதிலேருந்து அப்படியே வந்தோம் அப்படின்னா தான் இந்த விஷ்ணு நிவாசம் இருக்குது. உள்ளே போனோம் அப்படின்னா இங்கே வந்து டூரிஸ்ட் பேக்கேஜஸும் அவைலபிள் இருக்குது. அது வாங்க நான் உங்களுக்கு என்ன அப்படின்னு காமிக்கிறேன்.
இங்கே பார்த்தீங்க அப்படின்னா லோக்கல் டெம்பிள்ஸோட பேக்கேஜ் டூர் எல்லாம் இங்கே அவைலபிளில் இருக்குது. இங்கே லோக்கலில் இருக்கிற ஒரு சில டெம்பிள்ஸையும் இவங்க டூர் பேக்கேஜஸாக கூட்டிகிட்டு போவாங்க. அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த போர்டில் இருக்குது. நீங்கள் வேணும் அப்படின்னா ஒன் டே பேக்கேஜ் தான், ஓகேவா? வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், ஸ்டே பண்ணுற அந்த ரூமோட அமௌண்ட் டீட்டெயில்ஸ்லாம் போட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. கரெக்டாக அந்த ஜங்ஷனில் இருந்து வெளில வந்தோம் லெஃப்ட் சைடு அப்படின்னா இங்கே டார்மெட்ரி இந்த ஃபெசிலிட்டிலாம் அவைலபிள் இருக்குது. இங்கே தான் நாங்கள் வந்து லக்கேஜஸ் எல்லாம் கூட வச்சிட்டோம். ஒன் பேக்குக்கு வந்து 50 ருபீஸ் சொன்னாங்க, ஓகேவா? வேணும்னா வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ரவுண்டானா வருங்க. ரவுண்டானாவை தாண்டி திருப்பி ஸ்ட்ரைட்டாக போனோம் அப்படின்னா திருப்பதியோட மெயின் பஸ் ஸ்டாண்டும் நம்ம ரீச் பண்ணிடலாம். அதுக்கு அந்த சைடு தான் ஒரு நிவாசம் இருக்குது. அந்த ஸ்டே பண்ணுற ஹால் ஃபெசிலிட்டி அந்த சைடு ஒன்று இருக்குது. பட் ஆனால் அதோட நேம் என்ன அப்படின்னு சரியாக தெரியல. அது நான் அங்கே போயிட்டு அதோட டீட்டெயில்ஸ்லாம் உங்ககிட்ட நான் சொல்கிறேன். இதுதாங்க நான் சொன்ன அந்த ரவுண்டானா. இதிலேருந்து அப்படியே இந்த சைடு போனோம் அப்படின்னா பஸ் ஸ்டாண்டு, அப்புறம் அந்த நான் நிவாசம்னு சொன்னல அந்த ஏரியாவும் இந்த சைடு தான் நம்ம போகணும். இதுதாங்க திருப்பதியோட மெயின் பஸ் ஸ்டாண்டு. அப்படியே உள்ளே போனோம் அப்படின்னா அதுதாங்க பஸ் ஸ்டாண்ட், இந்த திருப்பதியோட மெயின் பஸ் ஸ்டாண்ட். அதுலேருந்து அப்படியே வெளில வந்தோம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய பில்டிங் இருக்கும். இது பேர் வந்து ஸ்ரீனிவாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே பார்த்தா அதே விஷ்ணு நிவாசம் மாதிரியே இங்கே வந்து லாக்கர் ஃபெசிலிட்டி அப்புறம் வந்து ரூம்ஸும் கூட இங்கே அவைலபிளில் இருக்கும். வாங்க இப்போ நான் உள்ளே போயிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். இதுதாங்க இந்த ஸ்ரீனிவாசம் அதோட என்ட்ரன்ஸு. வாங்க உள்ளே போகலாம். ஆல்சோ இந்த ஸ்ரீனிவாசத்தில் இருந்து மேலே திருமலைக்கு பஸ்ஸஸும் கூட அவைலபிளில் இருக்குது. நீங்கள் இங்கே ஏறுறதுனாலும் ஏறிக்கலாம், இல்லை ஆப்போசிட்டில் பஸ் ஸ்டாண்டில் நீங்கள் ஏறுறதுனாலும் ஏறிக்கலாம். இந்த என்ட்ரன்ஸில் இருந்து உள்ளே வந்தோம் அப்படின்னா இந்த சைடு தான் நம்ம உள்ளே போகணும். வாங்க உள்ளே போகலாம். இந்த ஸ்ரீனிவாசமில் இந்த ஸ்டேஷ்னரி ஷாப்ஸும் கூட இருக்குது. அப்புறம் ஏடிஎம் ஃபெசிலிட்டியும் கூட இருக்குது. யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே ஸ்டெப்ஸில் ஏறி மேலே வந்தோம் அப்படின்னா ஸ்டே பண்ணுறதுக்கு பிளேசஸ் எல்லாம் இங்கே இருக்குதுங்க. நீங்கள் வெளியில் 1000-2000க்கு ரூம் எடுக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி வந்துட்டிங்கன்னா இந்த மாதிரியான ஹால்ஸில் நீங்கள் படுத்து தூங்கலாம். லாக்கர் ஃபெசிலிட்டியும் கூட அங்கே இருக்குது. வாங்க உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அங்கே பார்த்தீங்கன்னா லாக்கர் ஃபெசிலிட்டியும் கூட இருக்குது. வேணும்னா வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு நீங்கள் போகலாம். கைஸ், இந்த ஸ்ரீனிவாசத்தில் வந்து க்ரௌட் வைஸ் பார்த்தோம்னா ரொம்ப ரஷ்ஷாக இருக்காது, ஃப்ரீயாக தான் இருக்கும். பட் ஆனால் இதே வந்து அந்த விஷ்ணு நிவாசத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். பட் ஆனால் இந்த இடம் பாருங்கள், அப்படியே ஃபுல்லாக ஃப்ரீயாக இருக்குது. நம்ம இஷ்டத்துக்கு எங்கே வேணாலும் நம்ம ஃபேன் இருக்கிற இடத்துல பெட்ஷீட்டை விரித்து போட்டு ஜம்முன்னு படுத்து தூங்கலாம். இந்த பிளேஸ்க்கு நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா எல்லா இடத்துலையும் ரெஸ்ட் ரூம் எங்கே இருக்குது, அந்த லாக்கர் ஃபெசிலிட்டியெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மேலேயே போர்டு போட்டிருப்பாங்க. அதனால் நீங்கள் வழியை தேடி அலைய தேவையில்லை. இந்த இடத்த பார்த்துட்டு நீங்கள் போக வேண்டிய இடத்துக்கு ஈஸியாக போயிடலாம். ரொம்ப சூப்பரான ஒரு இடங்க. அந்த விஷ்ணு நிவாசத்தை காட்டிலும் இந்த ஸ்ரீனிவாசம் ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆல்சோ ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி, நீங்கள் குளிச்சிக்கிறது அப்படின்னாலும் நீங்கள் குளிச்சிக்கலாம். கைஸ், இந்த இடத்துல தான் அந்த லாக்கர் கீஸ் தர இடம். பட் ஆனால் இங்கே நீங்கள் லாக்கர் கீ வாங்கணும் அப்படின்னா இங்கே ஒரு ரூல் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சர்வதர்சன் டோக்கன் நீங்கள் இங்கே வச்சுருந்தா தான் லாக்கர் வந்து ஆக்சஸ் பண்ண முடியுமாமா. அதனால் இப்போதைக்கு நம்மளால் லாக்கர் ஆக்சஸ் பண்ண முடியாது. கைஸ், இப்போ டைம் கரெக்டாக ஈவினிங் 5 o'clock ஆகுது. நம்ம குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்சிங்லாம் பண்ணியாச்சு. எல்லாமே நம்ம இந்த ஸ்ரீனிவாசம்லேயே முடித்தாச்சு. ஓகே, இப்போ இந்த ஸ்ரீனிவாசமை பற்றி ஒரு சில விஷயங்களை நம்ம பார்க்கலாம். என்னைய கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் இந்த திருப்பதியில் நீங்கள் ஸ்டே பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரூம் இல்லாமல் ஓரளவு நார்மலாக இருந்தால் போதும், ஓரளவு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான இடமா இருந்தால் போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த ஸ்ரீனிவாசமை நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். விஷ்ணு நிவாசத்தை காட்டிலும் இந்த ஸ்ரீனிவாசம் வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு சைலண்ட்டான ஒரு இடமா இருக்குங்க. நீங்கள் வந்தீங்கன்னா ஜாலியாக இங்கே பாருங்கள்,
நல்லா கார் பார்க்கிங்லாம் நல்லா சூப்பரான ஒரு பிளேஸாகவே இருக்குது. வந்தீங்க அப்படின்னா மரத்தடியில் நீங்கள் ஜாலியாக உட்காந்துக்கிட்டு பேசிட்டு அரட்டை அடிச்சுட்டு கூட நீங்கள் பொழுதை கழிக்கலாம். அந்த மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு என்விரான்மெண்ட்டில் அமைஞ்சிருக்கிறது தாங்க இந்த ஸ்ரீனிவாசம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா டிடிடி திருமலை திருப்பதி தேவஸ்தானம் அதோட கண்ட்ரோலில் இருக்கிற பிளேசஸ் தாங்க இது எல்லாமே. அதனால் நீங்கள் வந்தீங்கன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். குளிக்கிறதுலேருந்து அன்னதானம் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீயாக தான் இருக்கும். நீங்கள் வந்தீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு பிளேஸாகவே இருக்கும். இந்தியாஸ் மோஸ்ட் க்ரௌடஸ்ட் டெம்பிள் அப்படின்னு சொன்னாலே நம்ம மைண்டுக்கு ஃபஸ்ட்டு பிளிங்க் ஆகுறது இந்த திருப்பதி கோவில் தாங்க. அப்படிப்பட்ட இந்த திருப்பதி கோவிலில் நீங்கள் வீக் டே ஆகட்டும் வீக்கெண்ட் ஆகட்டும் எப்போ வந்தாலுமே க்ரௌட் அப்படிங்கிறதுக்கான பஞ்சமே இருக்காது. அந்தளவுக்கு க்ரௌட் இருக்கிற இந்த டெம்பிளில் ஓரளவு க்ரௌடை மேனேஜ் பண்ணுறதுக்காக இந்த டிடிடி வந்து ஒரு சில ஃபெசிலிட்டிஸை அறிமுகம் பண்ணி வச்சுருக்காங்க. அது என்னென்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் அப்படிங்கிறத இப்போ நம்ம ஒன் பை ஒன் நம்ம பார்க்கலாம். இப்போ அதில் ஃபஸ்ட்டு ஃபெசிலிட்டி 300 தர்சன், அதை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். அந்த 300 தர்சன் அப்படிங்கிறது நம்ம இங்கே லைவில் எங்கேயுமே அது நம்ம புக் பண்ண முடியாது. ஓகேவா? அது நம்ம ஒரு 2-3 மந்த்துக்கு முன்னாடியே நம்ம அதை ஆன்லைனில் புக் பண்ணுற ஒரு ஃபெசிலிட்டி. ஓகேவா? அதில் நீங்கள் புக் பண்ணிங்க அப்படின்னா மேக்ஸிமம் 3 to 5 ஹவர்ஸ்லேயே நம்ம சாமி தரிசனம் முடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? நீங்கள் பண்ணுறது அப்படின்னா அது ஒரு 2-3 மந்த்துக்கு முன்னாடியே நீங்கள் அது பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து அந்த டிடிடியோட அஃபிஷியல் சேனலில் அது உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. பண்ணதுக்கப்புறம் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் புக் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு செகண்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா எஸ்எஸ்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது டைம் ஸ்லாட்டட் சர்வ தர்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ நம்ம இருக்கிறோம் இல்லை இந்த ஸ்ரீனிவாசம், அப்புறம் வந்து அந்த விஷ்ணு நிவாசம், அந்த மாதிரியான இடத்துல மிட்நைட்டு 2 o'clock வந்து க்யூலெல்லாம் நிற்க வச்சுட்டு அங்கே வந்து ஒரு சில டோக்கன் தருவாங்க. ஓகேவா? ஒரு 2000-3000 அந்த சம்திங் தருவாங்க. அது எனக்கு கரெக்டாக தெரியல. அங்கே ஒரு சில டோக்கன் தருவாங்க. அதில் வந்து டைம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதாவது நெக்ஸ்ட் டே வந்து இந்த டைமுக்குள்ளே நீங்கள் சாமியை பார்க்குற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற டைமை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த டைமிங்குள்ளே நீங்கள் மேலே மலைக்கு போனீங்க அப்படின்னா நீங்கள் அந்த டைமிங்குள்ளேயே மேக்ஸிமம் நீங்கள் சாமி தரிசனமும் முடிச்சிருவீங்க. ஓகேவா? அது ரொம்ப நேரம்லாம் எடுத்துக்காது. மேக்ஸிமம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15-16 அந்த டைமிங் ஹவர்ஸ் தான் எடுத்துக்கணும். ஓகேவா? அது நீங்கள் மோஸ்ட்லி இந்த மாதிரியான ஒரு சில இடத்துல மட்டும்தான் அந்த இது அவைலபிள் இருக்கும். தேர்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா நார்மலான பொது தரிசனங்க. அது நீங்கள் மேலே கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் எந்த டோக்கனுமே இல்லாத ஒரு பொது தரிசனத்தில் நின்னீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 20 ஹவர்ஸில் இப்போ இருக்கிற ஒரு காலகட்டத்துக்கு நீங்கள் மேக்ஸிமம் 20 to 24 ஹவர்ஸில் சாமி தரிசனமாக முடிக்கிற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் இந்த ஃபெசிலிட்டிஸ் தான் இப்போதைக்கு இந்த திருமலை திருப்பதியில் அவைலபிளாக இருக்குது. சரி, ஓகே. இப்போ நம்மளோட அடுத்த பிளான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே திருப்பதியில் இருக்கிற ஒரு முக்கியமான கோவிலான அலமேலு மங்கபுரம் கோவிலுக்கு போயிட்டு சாமி தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம வீடியோவும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் திருப்பி நைட் ஸ்டேக்காக நம்ம இதே ஸ்ரீனிவாசமில் வந்து தான் நம்ம நைட்டு ஸ்டே பண்ண போகிறோம். நைட்டு ஸ்டே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே நாளைக்கு எந்திரிச்சு இங்கேருந்து நம்ம மலைக்கு பஸ்ஸில் போக போகிறோம். ஓகேவா? அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் விளாகில் என்னன்னு பார்ப்போம். இப்போதைக்கு வந்து நம்ம இங்கேருந்து அலமேலு மங்கபுரம் கோவிலுக்கு போயிட்டு அங்கே தரிசனம்லாம் முடிச்சுட்டு அங்கே என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் அவைலபிள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. சரி, ஓகே, வாங்க நெக்ஸ்ட்டு நம்ம அந்த கோவிலுக்கு போயிட்டு அதோட மற்ற டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கலாம். நான் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன் இந்த ஸ்ரீனிவாசமில் வந்து அந்த எஸ்எஸ்டி டோக்கன், அதாவது சர்வ தர்சனுக்கான டோக்கன்லாம் நைட்டு மிட்நைட் அதாவது 2 மணிக்கு அவைலபிள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதுக்கான க்யூ இது தாங்க. உள்ளே அப்படியே சுற்றி அந்த சைடு டோக்கன் தருவாங்க. ஓகேவா? அந்த சைடில் தான் டோக்கன் தருவாங்க. காய்ஸ், பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே அப்படியே என்ட்ரு ஆனோம் அப்படின்னா இங்கே ஃப்ரண்ட்லேயே திருச்செந்தூர் அப்படின்னு போர்டு போட்ட பஸ் எல்லாம் இருக்கும். இந்த பஸ் தான் நம்ம போகிற அலமேலு மங்கபுரமுக்கு போகும். வாங்க உள்ளே போயிட்டு மற்ற டீட்டெயில்ஸ் பார்க்கலாம்.
கைஸ், திருப்பதி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அலமேலுமங்கபுரம் வரோம் அப்படின்னா இங்கே நம்மளை இறக்கி விட்டுருவாங்க. அதிலேருந்து நம்ம இப்படியே உள்ளே போனோம்னா நம்ம கோவிலுக்கு போகலாம். கைஸ், இந்த அலமேலுமங்கபுரமோட மெயின் நேம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா திருச்செனூர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் இந்த அலமேலுமங்கபுரமோட மெயின் நேம். பட் ஆனால் நம்ம பேச்சு வழக்கில் அலமேலுமங்கபுரம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்ருக்கோம். அதுதாங்க கோயிலோட என்ட்ரன்ஸ். ஓகேவா? அதுக்கு முன்னாடியே பார்த்தோம் அப்படின்னா ஏகப்பட்ட லக்கேஜ் கவுண்டர்ஸ் இருக்குது. அது ஃபுல் அண்ட் ஃபுல் பே பண்ணி நம்ம லக்கேஜஸை வச்சுக்கிறதுக்கான இடம் தான். ஓகேவா? அதனால் நீங்கள் லக்கேஜஸ் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா பே பண்ணி நீங்கள் லக்கேஜஸை வச்சுக்கலாம். மெயினாக கோவிலுக்குள்ளே வந்து லக்கேஜஸ் எல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி ஹேண்ட்பேக் மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. அதே மாதிரி மொபைல் ஃபோனும் அங்கே கோயிலுக்குள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. அதையும் நம்ம வெளியிலே தான் வச்சுட்டு போய் ஆகணும். நாங்கள் அதுக்கு நம்ம இப்போ பார்த்துட்டு போகலாம். அதுதாங்க அந்த கோயிலோட பில்டிங். அதுலேருந்து இப்படியே வந்தோம் அப்படின்னா அங்கே உங்களுக்கு லாஸ்ட்டில் ஒரு பில்டிங் தெரியுதுல்ல, அதுதாங்க அந்த அன்னதானம் போடுற இடம். ஃபஸ்ட்டு வாங்க நம்ம அன்னதானம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம க்யூவில் நிற்க ஆரம்பிக்கலாம். இது தாங்க அன்னதானம் தர இடம். வாங்க உள்ளே போய் இன்றைக்கி என்ன தராங்க அப்படின்னு பார்க்கலாம். அங்கே பாருங்கள், இங்கே அன்னப்பிரசாதம் வழங்குற டைமிங்ஸ் போட்டிருக்காங்க பாருங்களேன். காலையில் 11 மணிலேருந்து 4 மணி வரைக்கும், அப்புறம் திருப்பி சாயங்காலம் 6 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் இங்கே அன்னதானம் தருவாங்களாம். வாங்க உள்ளே போயிட்டு சாம்பார் சாதமா இல்லை தயிர் சாதமா அப்படிங்கிறத போய் பார்க்கலாம். அன்னதானமாக பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரியே சாம்பார் சாதம் தயிர் சாதம் தந்திருக்காங்க. இந்த பத்மாவதி தாயார் கோவிலில் வந்து டோட்டலாக 3 டைப்ஸ் ஆஃப் தர்ஷன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து 200, அப்புறம் வந்து 50, அப்புறம் வந்து ஃப்ரீ தர்ஷன். டோட்டலாக 3 டைப் ஆஃப் தர்ஷன்ஸ் அவைலபிள் இருக்குது. ஆல்சோ கோயிலுக்குள்ளே நீங்கள் என்ட்ரு ஆகிட்டீங்க அப்படின்னாலே இங்கே வந்து ஃப்ரீ லக்கேஜ் கவுண்டர் இருக்குது, அப்புறம் வந்து மொபைல் கவுண்டர் இருக்குது, அப்புறம் செப்பல் கவுண்டரும் இருக்குது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ சர்வீசஸ் தான். இந்த கோவிலோட இந்த அவுட்டர் பில்டிங்கும் அந்த திருப்பதியோட மெயின் ஜங்ஷனோட அந்த அவுட்டர் பில்டிங்கும் பார்க்குறதுக்கு மேக்ஸிமம் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த பில்டிங்கை பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரியும். பட் ஆனால் இப்போ வந்து அதை ஃபுல்லாக இடிச்சிட்டாங்க. இடிச்சிட்டு இப்போ ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் அங்கே போய்கிட்டு இருக்கு. அதனால் அதுக்கு முன்னாடி பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஓரளவு இதுவும் அதுவும் ஒரே மாதிரியான பில்டிங் மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் அது என்ன கொஞ்சம் லைட்டிங்ஸ்லாம் டிசைனாக இருக்கும் சைடில். இதில் எதுவும் லைட்டிங்ஸ் எல்லாம் அவ்வளோக்கும் இல்லை. காய்ஸ், கரெக்டாக நம்ம 1/2 ஹவரில் இந்த அலமேலுமங்கபுரம் கோவிலில் சாமி தரிசனம்லாம் முடிச்சிட்டோம். கரெக்டாக 7:15க்கு நாங்கள் உள்ளே என்டர் ஆனோம். 7:45க்கு தரிசனம்லாம் முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் லட்டெல்லாம் வாங்கிட்டு வந்ததுனால கொஞ்சம் அதுக்கு ஒரு 1/2 ஹவர் ஆச்சு. ஸ்டார்டிங்லேயே நான் சொன்ன மாதிரி அலமேலுமங்கபுரம் அப்படிங்கிறது ஒரு நேமில் நம்ம கூப்பிடுற பேர் தான். பட் ஆனால் இந்த ஊரோட ஒரிஜினல் நேம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா திருச்செனூர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆர்ச்சில் அப்படியே உள்ளே வந்தோம் அப்படின்னா இந்த என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தோம்னா லட்டு கவுண்டர் இருக்குது. இங்கே வந்து பர் லட்டுக்கு 25 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ப்ளஸ் உங்களுக்கு பேக் வேணும் அப்படின்னா அதுக்கு தனியாக 10 rupees கலெக்ட் பண்ணுறாங்க. வாங்க அப்படியே உள்ளே போய் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எனக்கு பின்னாடி இருக்கிற இந்த கோபுரம் தாங்க இந்த அலமேலுமங்கபுரம் கோவிலோட மெயின் கோபுரம். இருங்க, நான் திரும்பி நின்று பேசுகிறேன். இது வரைக்கும் மேஜரான டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் ஆனால் இன்னும் ஒரு மேஜரான டீட்டெயிலாக நான் உங்ககிட்ட சொல்லவே இல்லை. இந்த கோவிலோட டைமிங்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கரெக்டாக மார்னிங் 5 o'clock இருந்து
மதியம் 1 o'clock வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். அப்புறம் திருப்பி 4 மணிக்கு ஓப்பன் பண்ணிவிட்டு 8:30 வரைக்கும் ஓப்பனில் இருக்கும் இந்த கோவில். The next day. நாங்கள் ஃபேமிலியோட நேற்றுலேருந்து இப்போ மார்னிங் வரைக்கும் எங்கே ஸ்டே பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீனிவாசம் அப்படிங்கிற இடத்துல தான் ஸ்டே பண்ணிக்கிட்டு இருந்தோம். சூப்பரான இடங்க. வந்தீங்க அப்படின்னா பீஸ்ஃபுல்லாக நல்லா ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு தூங்குறதுக்கு எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்கிற ஒரு சூப்பரான இடம் இந்த ஸ்ரீனிவாசம் விஷ்ணு நிவாசம் அப்படிங்கிற இடம். வந்தீங்க அப்படின்னா மறக்காமல் ஸ்டே பண்ணி பாருங்கள். சரி, ஓகே. இப்போ கரெக்டாக டைம் வந்து மார்னிங் 9 o'clock ஆகுது. இதுக்கப்புறம் இங்கே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இங்கேருந்து, அதாவது திருப்பதியிலேருந்து மேலே திருமலாவுக்கு பஸ்ஸில் போகிறோம். அது எலக்ட்ரிக் பஸ்ஸா இல்லை நார்மல் அந்த சப்தகிரி எக்ஸ்பிரஸ் பஸ்ஸா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம போக போக பார்க்கலாம். காய்ஸ், நம்ம நைட்டு ஸ்டே வந்து அங்கே தாங்க பண்ணியிருந்தோம். பெட்ஷீட்லாம் அப்படியே விரித்து போட்டு அங்கே தான் அப்படியே படுத்து தூங்கணும். பட் ஆனால் எங்களுக்கு எதுவுமே லாக்கர் தரல. பிகாஸ் எங்ககிட்ட சர்வதர்ஷன் டோக்கன் எதுவும் இல்லை. சரி, வாங்க போகலாம். நீங்கள் இந்த திருப்பதியிலேருந்து திருமலாவுக்கு ஏசி பஸ் ஆர் இந்த சப்தகிரி பஸ், இந்த 2 பஸ்ஸஸை யூஸ் பண்ணி போகிறீங்க அப்படின்னா அதுக்கான ஃபேர் டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே என்ட்ரன்ஸ்லேயே போட்டிருக்காங்க. ஏசி பஸ்ஸுக்கான ஃபேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சிங்கிள் ஜேர்னிக்கு அடல்ட்டுக்கு வந்து 110 rupees. அதாவது நீங்கள் இங்கேருந்து மேலே போகிறீங்க ஆர் மேலேருந்து கீழே வரீங்க, ஏதோ ஒரு ட்ரிப் மட்டும் நீங்கள் போயிட்டு வரீங்க அப்படின்னா அதுக்கு 110 rupees. சைல்டுக்கு வந்து 90 rupees. அப்புறம் வந்து சீனியர் சிட்டிசனுக்கு 90 rupees தந்திருக்காங்க. அதே கீழே பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் அந்த நான்-ஏசி சப்தகிரி பஸ்ஸுக்கான ஃபேர் டீட்டெயில்ஸ் தந்திருக்காங்க பாருங்கள். நீங்கள் அதாவது சிங்கிள் ஜர்னி பண்ணுறீங்க அப்படின்னா அடல்ட்டுக்கு வந்து 90 rupees, அதே சைல்டுக்கு வந்து 50 rupees, சீனியர் சிட்டிசனுக்கு வந்து 70 rupeesனு தந்திருக்காங்க. மேலே இருக்கிற அந்த ஏசி பஸ்ஸஸ்க்கு வந்து ரிட்டர்ன் ஜர்னி டிக்கெட் வந்து அவைலபிள் கிடையாது. பட் ஆனால் இதே இந்த நான்-ஏசி சப்தகிரி பஸ்க்கு வந்து ரிட்டர்ன் ஜர்னி டிக்கெட் அவைலபிள் இருக்குது. காய்ஸ், நம்ம இந்த ஏபிஎஸ்ஆர்டிசி இந்த பஸ்ஸில் தான் நம்ம இப்போ ஏறி இருக்கோம். பார்க்கலாம் மேலே எத்தனை மணிக்கு போகிறாங்க அப்படின்னு நம்ம போக பார்க்கலாம். காய்ஸ், கீழே இருந்து மேலே நம்ம மலையில் போகிறோம். பஸ்ஸில் ஆனாலும் சரி இல்லை காரில் போனாலும் சரி இந்த செக்யூரிட்டி செக்கிங்லாம் நம்ம இப்போ முடிச்சுட்டு தான் நம்ம இப்போ திருப்பி பஸ்ஸில் ஏறி போகிற மாதிரி இருக்கும்.
வண்டியில் வச்சது பேனர் ரகான இதே கிலோமீட்டர் தான் சார். ரூம் 4-5 ரூம். கைஸ், நம்ம திருப்பதியிலேருந்து திருமலாவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 40 மினிட்ஸில் கீழேருந்து மேலே வந்துட்டோம். இப்போ வாங்க நம்ம போய் லாக்கரில் போய் நம்மளோட பேகு லக்கேஜஸ்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம க்யூவில் நிற்க ஆரம்பிக்கலாம். அந்த சைடு போனோம் அப்படின்னா திருமலையோட மெயின் பஸ் ஸ்டாண்ட் பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. அதுக்கு ஆப்போசிட்லேயே கொஞ்சம் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே வந்தோம் அப்படின்னா வர பக்தர்கள் வந்து ஸ்டே பண்ணுறதுக்கு இங்கே வந்து விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் அந்த மாதிரி இங்கே ஒரு நிலையம் தந்திருக்காங்க. அதோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க மாதவ நிலையம். இதோட பேர் வந்து மாதவ நிலையம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஹாலோட பேர். நம்ம இப்போதைக்கு நம்மளோட லக்கேஜஸ் எல்லாமே இங்கே தான் நம்ம வச்சுருக்கோம். இங்கே லாக்கர் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குது. அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் சாமியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து டீட்டெயிலிங்காக நான் என்னன்னு சொல்கிறேன். நம்ம திருமலையில் வந்து மெயின் பஸ் ஸ்டாண்டான பாலாஜி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கொஞ்சம் ஆப்போசிட்டில் நம்ம நடந்து வந்தோம் அப்படின்னாலே ஓரளவு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஓகேவா? நடந்து வந்தோம் அப்படின்னாலே திருப்பதியில் பார்த்தோமில்ல ஸ்ரீனிவாசம், விஷ்ணு நிவாசம் அப்படிங்கிற அந்த ஹால்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோமில்ல, அதே மாதிரியான ஃபெசிலிட்டி இங்கே மேலேயும் தந்திருக்காங்க. இது ரொம்ப பெரிய ஒரு லாக்கர் ஃபெசிலிட்டி எல்லாம் இருக்கிற ஒரு இடம்னே சொல்லலாம். இங்கே தான் நாங்கள் லக்கேஜ் எல்லாமே நாங்கள் வச்சுருக்கோம். இதுக்கப்புறம் லாக்கரில் எல்லாத்தையுமே வச்சுட்டு லக்கேஜ் எல்லாத்தையுமே நாங்கள் வச்சுட்டு சாமி தரிசனம் பண்ண இப்போ நாங்கள் கிளம்பிட்டோம். போயிட்டு வந்துட்டு நாங்கள் எத்தனை மணிக்கு சாமி பார்க்க போனோம், எப்போ சாமி பார்த்தோம், எவ்வளோ நேரம் ஆச்சு, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் போயிட்டு வந்து உங்ககிட்ட டீட்டெயிலிங்காக சொல்கிறேன். இந்த மாதவ நிலையம் அப்புறம் அதை சுற்றி இருக்கிற ஒரு சில பிளேசஸோட வீடியோஸ் எல்லாமே இதுக்கப்புறம் 1 by 1 நம்ம ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி ஸ்டே பண்ணியிருந்த ஒரு இடத்த பற்றி தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். அந்த பில்கிரிம்ஸ்க்கான ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ அக்கமடேஷன் ரிலேட்டடான வீடியோ தான் இந்த வீடியோ. அதை பற்றின டீட்டெயிலிங் எல்லாமே நான் இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் சொல்கிறேன். நம்ம ஸ்டே பண்ணியிருந்த இந்த இடத்துக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மாதவ நிலையம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பக்கத்தில் வந்து பேக் 2 அப்படின்னு போட்டிருப்பாங்க. பேக் 2 அப்படின்னா என்ன அப்படின்னா பில்கிரிம் அமெனிட்டிஸ் காம்ப்ளெக்ஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டோட்டலாக இந்த திருமலாவில் வந்து பேக் வந்து மொத்தம் 5 இருக்குது. பேக் 1, பேக் 2, பேக் 3, பேக் 4, பேக் 5 அப்படின்னு டோட்டலாக 5 பேக் இருக்குது. அதில் இந்த மாதவ நிலையம் வந்து பேக் 2. இதுதாங்க மாதவ நிலையமோட என்ட்ரன்ஸ். அதுக்கு வெளியில் பார்த்தோம் அப்படின்னா ஏகப்பட்ட ஷாப்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த லைனில் தான் நம்ம அந்த பொது தரிசனத்துக்கு கூட போகணும். வாங்க இப்போ நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். என்ட்ரன்ஸ்லேயே ஏழுமலையானோட ஃபோட்டோ வச்சுருக்காங்க. அப்படியே உள்ளே போனோம் அப்படின்னா இங்கே சேர்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. ப்ளஸ் எப்பயுமே பார்த்தீங்கன்னா இங்கே க்ளீனிங் ப்ராசஸ் எப்பயுமே ஆன் டைமுக்கு போய்கிட்டே இருக்கும்.
அப்படியே முன்னாடி வந்தோம் அப்படின்னா ஃப்ரண்ட்லேயே டிவி வச்சு அதில் வந்து இப்போதைக்கு அந்த லாக்கர்ஸ் ஃபெசிலிட்டியோட டீட்டெயில் போட்டிருப்பாங்க. டோட்டலாக அங்கே இருக்கிற ஹால்ஸோட நேம் போட்டு அதுக்கு பக்கத்தில் எவ்வளோ லாக்கர்ஸ் இருக்குது, அங்கே இப்போ எவ்வளோ வந்து அவைலபிள் இருக்குது, அந்த டீட்டெயில் எல்லாமே இந்த டிவியில் போட்டிருப்பாங்க. வாங்க இப்போ நம்ம மேலே போகலாம். கீழேயே கிட்டத்தட்ட 5 ஹால்ஸ் இருக்குது. மேலே நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் போக போக 6லேருந்து 10, 11 எல்லாமே நம்ம மேலே தான் போகணும். அங்கே என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளே வந்து அப்படியே கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் போனோம் அப்படின்னா இங்கே ஃப்ரீ அன்னதானம் ஃபெசிலிட்டியும் தந்திருக்காங்க. இந்த மாதிரியான காம்ப்ளெக்ஸில் எல்லாத்துலேயுமே ஃப்ரீ அன்னதானம் ஃபெசிலிட்டி டைமிங்ஸுக்கு அவைலபிளில் இருக்கும். வாங்க இப்போ நான் அதை பற்றி காமிக்கிறேன். அங்கே பாருங்கள் டைமிங்ஸ் போட்டிருக்காங்க. இருங்க, காலையில் 10:30 அப்புறம் 3 மணி வரைக்கும் போடுவாங்க. அப்புறம் திருப்பி ஈவினிங் 7 மணிலேருந்து நைட்டு 10:30 வரைக்கும் இங்கே அன்னதானம் அவைலபிளில் இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவைலபிளில் கிடையாது. அங்கே போர்டில் போட்டிருக்கிற மாதிரி 7 மணிக்கு மேலே இங்கே அன்னதானம் அவைலபிள் இருக்கும். நாங்கள் வந்து இங்கே நைட்டில் சாப்பிட்றப்ப உங்களுக்கு அதை பற்றின டீட்டெயில் எல்லாமே நான் அட்டாச் பண்ணுறேன். இந்த மாதிரியான காம்ப்ளெக்ஸில் எல்லாமே டாய்லெட் ஃபெசிலிட்டி நிறையாவே அவைலபிளில் இருக்குது. ஜென்ஸ் அண்ட் லேடிஸ்க்கு செப்பரேட்டாகவே நிறையா தந்திருக்காங்க. என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளே வந்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 5 ஹால்ஸ் வந்து இங்கே கீழே இருக்கும். மேலே வந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 6லேருந்து 11 வரைக்கும் மேலே தான் இருக்கும். அங்கே நீங்கள் சாவி வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த சாவியில் வந்து இந்த மாதிரி 4 டிஜிட் நம்பர் போட்டிருக்கும். அந்த நம்பருக்கு எந்த லாக்கர் மேட்ச் ஆகுதோ அந்த லாக்கருக்கு நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா இதான் இங்கே பாருங்களேன், இங்கே பார்த்தீங்களா 2581, அதே மாதிரி இங்கே 2581, இந்த மாதிரி அந்த லாக்லேயே அந்த நம்பர் போட்டிருப்பாங்க. அதை பார்த்து நீங்கள் அந்த லாக்கரை தேடி நீங்கள் போயிட்டீங்கன்னா உங்களோட லக்கேஜஸ் எல்லாமே இங்கே நீங்கள் வச்சுக்கலாம். இந்த மாதவ நிலையத்தில் வந்து மொட்டை அடிக்கிற இடமும் அவைலபிளில் இருக்குது. வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதவ நிலையமில் இருக்கிற லாக்கர்ஸை எப்படி நம்ம ஆக்சஸ் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயிலை இப்போ நம்ம பார்க்கலாம். ஒன்றுமே இல்லைங்க, ஒரு சிம்பிளான ப்ராசஸ் தான். நம்ம உள்ளே என்ட்ரு ஆனதும் ஹாலோட நம்பர்லாம் போட்டு அதுக்கு பக்கத்தில் அவைலபிலிட்டி எவ்வளோ லாக்கர்ஸ் இப்போதைக்கு அவைலபிள் இருக்குது அப்படிங்கிற டோட்டல் நம்பர் போட்டிருப்பாங்க. அதை நீங்கள் பார்த்துட்டு எங்கே அவைலபிள் இருக்கோ அந்த ஹாலுக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா என்ட்ரன்ஸ்லேயே வந்து ரிசப்ஷன் பெஞ்ச் மாதிரி போட்டிருப்பாங்க. அங்கே வந்து ஒரு ஒர்க்கர் உட்காந்துருப்பார். அங்கே போயிட்டு உங்களோட ஆதார் கார்டு அப்புறம் வந்து உங்களோட மொபைல் நம்பர் சொன்னீங்க அப்படின்னா அரேஞ்ச் பண்ணி தந்துடுவாங்க. ப்ளஸ் உங்களுக்கு வந்து அவங்க கீயும் தந்துடுவாங்க. இந்த கீழே வந்து நம்பரும் போட்டிருப்பாங்க. அந்த நம்பர் இருக்கிற அந்த லாக்கரை வந்து நீங்கள் தேடி போய் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். நாங்கள் கரெக்டாக ஈவினிங் 4 o'clock மாதவன் நிலையமில் லக்கேஜஸ்லாம் வச்சுட்டு வெளில வந்தோங்க. அதுக்கப்புறம் கரெக்டாக ஒரு 5 o'clock பொது தரிசனம் க்யூவில் நிற்க ஆரம்பித்தோம். போன கொஞ்சம் தூரத்துலேயே வந்து ஒரு சின்ன குடோனில் வந்து வந்தவங்களுக்கெல்லாம் பால் தந்தாங்க. அதெல்லாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 ஹவர்ஸ்க்கு வந்து அங்கேயே லாக் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 7:30 சம்திங் இருக்கும். அதுக்கப்புறம் திருப்பி லாக்கை ரிலீஸ் பண்ணாங்க. திருப்பி கொஞ்சம் தூரம் நடந்து போனோம். அதுக்கப்புறம் இன்னொரு குடோனில் வந்து ஒரு டோக்கன் தந்தாங்க. 1 பர்சனுக்கு வந்து 1 ஃப்ரீ லட்டு, அதுக்கான ஒரு டோக்கன் தந்தாங்க. அதையும் நாங்கள் அப்படியே வாங்கிக்கிட்டு கொஞ்சம் தூரம் திருப்பி நடக்க ஆரம்பித்தோம். நடந்ததும் கிட்டத்தட்ட ஒரு 9:30க்கு ஒரு பெரிய குடோன். அந்த குடோனோட ஃபோட்டோ ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன், பார்த்துக்குங்க. அந்த மாதிரியான குடோனில் அடைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கே வந்து ஃப்ரீயாக வந்து உப்புமா தந்தாங்க. டின்னருக்காக வந்த பக்தர்களுக்கு வந்து உப்புமா தந்தாங்க. அதுவும் ஒரு சூப்பரான ஒரு டேஸ்ட்டாகவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த உப்புமாவை நாங்கள் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தோங்க. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு midnight 3 o'clock இருக்கும். எல்லோரும் திப்புன்னு எந்திரிச்சு ஓட ஆரம்பித்தாங்க. நாங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு லைனில் நிற்க ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 4:30க்கு நாங்கள் சாமியையும் பார்த்துட்டோம். சாமியெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெளில வந்ததுக்கப்புறம் ஃப்ரீயாக வந்து பிரசாதமாக அந்த ஒரு லட்டு ஒன்று தந்தாங்க. அதையும் நாங்கள் அங்கே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் லட்டு கவுண்டருக்கு போனோம். அந்த டோக்கனுக்கு ஃப்ரீ லட்டு ஒன்று வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா லட்டு எங்களுக்கு வேண்டியது நாங்கள் வாங்கிட்டு நாங்கள் வெளில வந்துட்டோம்.
இது தாங்க இந்த பொது தரிசனமில் எங்களுக்கு நடந்த சில விஷயங்கள். டோட்டலாக எவ்வளோ ஹவர்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 12 ஹவர்ஸ் சம்திங் ஆயிருக்கு. ஓகேவா, பொது தரிசனமில் சாமியை பார்க்குறதுக்கு எங்களுக்கு டோட்டலாக 12 ஹவர்ஸ் ஆச்சுங்க. அன்னைக்கு நிலவரப்படி பார்த்தோம் அப்படின்னா 300 தர்ஷனில் வந்து 5 ஹவர்ஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து சர்வ தர்ஷன் டோக்கன் வச்சுருந்தா கிட்டத்தட்ட 9 ஹவர்ஸ் ஆச்சு சாமியை பார்க்குறதுக்கு. சரி, ஓகே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமலாவுக்கு வந்துட்டு நம்ம இன்னும் அந்த கோவிலோட அவுட்டர் ஷாட்ஸ், அப்புறம் வந்து முக்கியமான ஒரு சில பிளேசஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் நான் எதுவுமே கவர் பண்ணி காமிக்கல. அதை வந்து இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம கவர் பண்ணி காட்டலாம். இதுதாங்க இந்த திருமலாவோட மெயின் பஸ் ஸ்டாண்ட். அதாவது இந்த பஸ் ஸ்டாண்டோட பேர் வந்து அங்கே போட்டிருக்கு பார்த்தீங்களா, ஏபிஎஸ்ஆர்டிசி பாலாஜி பஸ் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் இந்த திருமலையோட மெயின் பஸ் ஸ்டாண்ட். இங்கேருந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடுக்கும் டைரக்ட் பஸ்ஸஸ் எல்லாம் கூட ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஒரு சில ஊருக்கு, அதாவது வேலூர், அப்புறம் இன்னும் ஒரு சில ஊருக்கெல்லாம் கூட ஆப்ரேட் பண்ணுறாங்க. பட் ஆனால் மேக்ஸிமம் இங்கே இருந்து வேலூருக்கு அதிகமாக பஸ்ஸஸ்லாம் ஆப்ரேட் பண்ணுறாங்க. இப்போ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் கூட போய்கிட்டு இருக்கு. கரெக்டாக இங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா ரேணிகுண்டா ரயில்வே ஸ்டேஷனுக்கும் சரி, அப்புறம் அதர் பிளேசஸ்க்கும், அதாவது லோக்கல் பிளேசஸ்க்கும் இங்கெல்லாம் பஸ்ஸஸ் அவைலபிள் இருக்குது. அதாவது ஏர்போர்ட் அந்த மாதிரி ஒரு சில பிளேசஸ்க்கு. அப்புறம் கரெக்டாக அதுக்கு சைட்லேயே பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஸ்டே பண்ணிக்கிட்டு இருந்தோம் இல்லை, மாதவ நிலையம், அதே மாதிரியான ஒரு நிலையம் இங்கே தந்திருக்காங்க. இதோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பத்மநாப நிலையம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் அதே மாதிரியான லாக்கர்ஸ் ஃபெசிலிட்டி, நம்ம ஸ்டே பண்ணுறதுக்கான ஒரு இடம் தான். அங்கே பார்த்தீங்களா போர்டே போட்டிருக்கு, இலவச லாக்கர்கள் கிடைக்கின்றன அப்படின்னு. இதுதாங்க அதோட என்ட்ரன்ஸ், பத்மநாப நிலையம். ஓகேவா, பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது. யூஸ் பண்ணுறது அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அங்கே வந்து 11 ஹால்ஸ் இருந்துச்சு, இங்கே வந்து 4 ஹால்ஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், டிடிடி ஃபுல் அண்ட் ஃபுல் ரன் பண்ணுற ஃப்ரீ பஸ்ஸஸும் இங்கே ஆப்ரேட் பண்ணுறாங்க. நிமிஷத்துக்கு நிமிஷம் இங்கே பஸ்ஸஸ் எல்லாம் ரன் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஃப்ரீயாகவே ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இந்த மலையை சுற்றி நீங்கள் ட்ராவல் பண்ணிக்கலாம், ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீயாக. அப்புறம் அப்படியே வந்தோம் அப்படின்னா இந்த சைடில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஷாப்ஸ் எல்லாம் இருக்குது. உங்களுக்கு ஏதாச்சும் பர்ச்சேஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா இங்கேயும் கூட வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த சைடு போனோம்னா நம்ம பாலாஜி பஸ் ஸ்டேஷன் போகலாம். அதுக்கு லெஃப்ட் சைடு வந்து அப்படியே நம்ம ஸ்ட்ரைட்டாக போனோம் அப்படின்னா திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு நம்ம போகலாம். ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு நிறையா பிளேசஸ் எல்லாம் இந்த சைடு தான் இருக்குது. நாங்கள் அதையும் அப்படியே நம்ம 1 by 1 நம்ம பார்த்துக்கிட்டு போகலாம். அப்புறம் போகிற வழியிலேயே பார்த்தோம் அப்படின்னா இங்கே போட்ஸும் கூட போட்டிருக்காங்க. எந்தெந்த பிளேஸ்க்கு போகிற இடம் அதுக்கான போட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. ஃபோட்டோ ஷூட் லொக்கேஷன் நம்பர் 1. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரவுண்டானாங்க. ஓகேவா, பஸ் ஸ்டாண்டுக்கும் கோவிலுக்கும் கனெக்டிங் பண்ணுற ஒரு ரவுண்டானா. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நடுவில் அந்த வாட்டர் ஃபவுண்டெல்லாம் போட்டு நடுவில் அந்த ஸ்டாச்சு, சாமியோட ஸ்டாச்சு எல்லாம் இருக்குது. அங்கே கொஞ்சம் லைட்டிங்ஸ்லாம் இருக்கிறதுனால வர பக்தர்கள் எல்லாமே இங்கே வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. அதுக்கு அந்த சைடு அப்படியே பார்த்தோம்னா அதுதாங்க மெயின் லொக்கேஷன் நம்பர் 2. அங்கே பக்கத்தில் போய் நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த பெருமாள் ஸ்டாச்சுக்கு லெஃப்ட் சைடு இருக்கிற ரோட்டில் தான் நம்ம அந்த
பொது தரிசனம், அப்புறம் 300 தர்சன், அப்புறம் மற்ற தர்சன் எல்லாத்துக்குமே நம்ம இந்த சைடு தான் போகணும். அந்த பெருமாள் ஸ்டாச்சுவோட லெஃப்ட் சைடு ரோட்டில் நடந்து வந்தோம் அப்படின்னா, இந்த சைடு லெஃப்ட் சைடு போனோம் அப்படின்னா தான் நம்ம அந்த கோவிலுக்கு போக முடியும். வாங்க போகலாம். இதோ இந்த கேட் வழியாக தாங்க நம்ம கோவிலுக்கு போகணும். இங்கே போனோம் அப்படின்னா கூட்டமும் அதிகமாக இருக்கும், ப்ளஸ் கடைகளும் நிறையாவே இருக்கும். உங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னா நீங்கள் சாப்பிட்டுட்டும் கூட நீங்கள் தரிசனத்துக்கு போகலாம். நீங்கள் இதில் இருந்தும் கூட ஸ்ட்ரைட்டாக போனீங்க அப்படின்னா 300 தர்சன், அப்புறம் அந்த சர்வ தர்சன் டோக்கன் வச்சுருந்தா அதுக்கு போகிற கியூ, அப்புறம் வந்து ஃப்ரீ தர்சன், அதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் ஸ்ட்ரைட்டாக தான் போகணும். ஓகேவா? ஒரு மேடாக ஏறும். ஓகேவா? அந்த வழியாக தான் போகணும். ஒருவேளை நீங்கள் டைரெக்டாக அந்த கோயிலோட அவுட்டருக்கு நீங்கள் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது வழியாக நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். ஓகேவா? நம்ம இப்போ கோயிலோட அவுட்டருக்கு தான் நம்ம போக போகிறோம். அதனால் நம்ம இப்போ இந்த வழியாகவே போயிடலாம். இதோ வந்தாச்சுங்க ஏழுமலையான் கோவிலோட அவுட்டருக்கு. இங்கே பாருங்கள் அந்த மெயின் கோபுரம். அப்புறம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா அதுதான் நம்ம பெருமாள் இருக்கிற அந்த சன்னதி கோபுரம், தங்க கோபுரம்னு கூட சொல்லுவாங்க. இந்த கூடாரம் அப்போல்லாம் இல்லைங்க. அப்போ இல்லாதப்போ வந்து இந்த வியூ வந்து சூப்பராக இருக்கும். பட் ஆனால் இந்த கூடாரம் வந்து இப்போ அந்த ஒரு வியூவையே மறைச்சிருச்சு. கைஸ், இது வரைக்கும் இந்த திருப்பதி கோவிலோட அவுட்டர் ஷாட்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ வாங்க இங்கே கோயிலுக்கு பக்கத்துலேயே ஃப்ரீ அன்னதானம் கவுண்டர்ஸும் இருக்குது. அங்கே போய் இப்போ நைட்டு என்ன அங்கே டின்னர் போடுறாங்க, ஃபுட்டு போடுறாங்க அப்படிங்கிற டீட்டெயில் இப்போ போய் பார்க்கலாம். சிறப்பான தரமான அன்னதானம் சாப்பிட்டாச்சு. சூப்பராகவே இருந்துச்சுங்க டேஸ்ட்டு. சரி வாங்க நெக்ஸ்ட்டு நம்ம லட்டு, எக்ஸ்ட்ரா லட்டு வாங்குறதுக்காக நம்ம போக போகிறோம். அதை பற்றி இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம்.
கைஸ் நம்ம இந்த லட்டு கவுண்டரில் அடிஷ்னல் லட்டூஸ் வாங்கிட்டோம். ஒரு லட்டு வந்து ஸ்மால் லட்டு வந்து 50 ருபீஸ் சொல்கிறாங்க. அடிஷ்னலாக பேக் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதுக்கு 5 ருபீஸ், அப்புறம் அதை விட பெரிய பேக்னால் 10 ருபீஸ் நீங்கள் பே பண்ணி வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். அங்கே போர்டும் போட்டிருப்பாங்க, ஸ்மால் லட்டா பிக் லட்டா அது எவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே அங்கே போட்டிருப்பாங்க. நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். உங்களுக்கு ஏதாச்சும் இந்த திருப்பதி திருமலாவை பற்றி வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸு திருப்பதி போகணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா இந்த வீடியோஸையும் மறக்காமல் ஷேர் பண்ணி விட்ருங்க. அடுத்த சூப்பரான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன் கைஸ். டாட்டா பாய்.